வேல்முருகன் இப்போ திமுக கூட்டணியில இருந்து விலகி தனியா நிக்க போற 150 இடங்கள்ல சொல்றாருல. அவர் ஏற்கனவே ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தவர். இப்போ வந்து தமிழ் தேசிய அரசியலை மீண்டும் கையில் எடுப்பாரா? சீமானுக்கு போட்டியா இல்ல திராவிட கட்சிகளோடு தான் போட்டி? இல்ல எனக்கு சில செய்திகள் கசிஞ்சுது அது. ஆனா இப்ப அவர் வந்து போட்டியாக எடுப்பது தமிழ் தேசியத்தை கையில் எடுப்பாரா இல்ல திராவிடத்தை எடுத்து? தமிழ் தேசியம் யார் வேணாலும் பேசலாம், செயல்படுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தமிழ் தேசியத்தை வந்து ஒரு கட்சியா முன்னெடுத்து அந்த தமிழ் தேசிய கொள்கைகள் வந்து ஒரு கட்சி கொள்கையா முன்னெடுத்து செயல்படுத்துறது நாம் தமிழர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. காரைக்குடி அப்படின்னு எடுத்துட்டா சீமானுக்கு 100% வெற்றி உறுதின்னு நீங்க தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய இப்ப டிவிக்கு நபர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அங்க இருக்க டாக்டர் பிரபு வந்து களப்பணி நிறைய செய்யறாரு, சோ வந்து சீமான விரைவில் முறியடிப்பாரு பாருங்க அப்படின்னு சவால்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு, கோபமா இருக்கு எனக்கு. அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு பைத்தியமா? அவன் இப்போ நான் சொல்றேன், இருக்கிற இந்த 4 கேண்டிடேட்ல வந்து பாத்தீங்கன்னா 5ஆவதா கூட ஒரு அணி இருக்கு, வரட்டும். 5 கேண்டிடேட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமான் தான் வெற்றி பெறும். காரைக்குடி நான் தான் முதல் டிக்ளேர் பண்ண நான் சொல்றேன், இந்த முறை வந்து சீமான் வெற்றி உறுதி. வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலகத் தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். வேல்முருகன் இப்போ திமுக கூட்டணியில இருந்து விலகி தனியா நிக்க போற 150 இடங்கள்ல சொல்றாருல. அவர் ஏற்கனவே ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தவர். இப்போ வந்து தமிழ் தேசிய அரசியலை மீண்டும் கையில் எடுப்பாரா? சீமானுக்கு போட்டியா இல்ல திராவிட கட்சிகளோடு தான் போட்டி? இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து சீமானுக்கு போட்டியாகலாம் வந்து வேணா. சீமான் எனக்கு சில செய்திகள் கசிஞ்சுது, அது வந்து சரின்னு நம்ம சொல்லிட முடியாது. சில தகவல்கள்னா சீமானோட சேர்ந்து அணி அமைக்க முடியுமான்ற மாதிரி சில பேச்சுக்கள் அவங்களுக்குள்ள அந்த வட்டாரத்தில் நடந்த ஒரு தகவல் வந்துச்சு. கசிஞ்ச தகவல்கள் நான் சொல்றேன், கசிஞ்ச தகவல் சொல்றேன். அதாவது சீமான், இப்போ நானே கூட சொல்றேன், ஒத்த கருத்துடையவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் தலைமையை ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் உள்ளவர்கள் வேணும். நாங்கள் இணையான தலைவர், நாங்கள் சமமான தலைவர் அப்படின்லாம் இல்லாமல் இப்போ எப்படி வந்து திமுகவில் போய் நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நீங்கள் வாங்குகிற இடத்துல இருக்கிறீங்க, அது மாதிரி இருக்குன்னா இன்னைக்கு இல்லைனாலும் சரி, இந்த தேர்தலுக்கு பிறகு அல்லது 31 கூட நான் சொல்கிறேன், சீமான் தலைமையில் கூட்டணி வந்து அமையும் போது அப்போ இவங்கெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் ஒருத்தர் அதிருப்தியாகி அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. ஆனா இப்ப அவர் வந்து போட்டியாக எடுப்பது தமிழ் தேசியத்தை கையில் எடுப்பாரா இல்ல திராவிடத்தை எடுத்து? தமிழ் தேசியம் யார் வேணாலும் பேசலாம், செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய எத்தனை வந்து லெட்டர் பேட் கட்சிகள்லாம் இயக்கங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் செயல்பாட்டு வந்து முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது கேட்டால் நாம் வெறும் தமிழ் தேசியம் மட்டுமே இல்லை, இங்கே தமிழ் தேசியம் நீங்கள் பேசினா கூட பார்த்தீங்கன்னா அந்த 456 பக்கம் இல்லையா, அதை முழுமையாக நீங்கள் படிச்சீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியோட கேட்டால் எப்படி அந்த மூமெண்ட் நடவடிக்கை, அதான் சொல்லணும், கரெக்டாக சொன்ன மூமெண்ட் நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் தெரிவிச்சிருக்கு. இந்த நடவடிக்கையெல்லாம் வந்து மற்றவங்க செயல்படுத்த முடியுமா? அது இருக்கு இல்லையா? இது வந்து வெறும் நீங்கள் தமிழ் தேசிய கொள்கை மட்டும் கிடையாது, தமிழ் தேசிய கொள்கையோடு சேர்ந்து நீங்கள் வந்து இந்த நடவடிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிச்சா அந்த நடவடிக்கையை நீங்கள் பின்பற்றி நடக்க முடியுமான்றது இருக்குல்ல. இப்போ சீமான் தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், தமிழ் தேசியத்தை நாங்கள் நேசிக்கிறோம், இப்படி மட்டுமே சொல்ல முடியாது. நீங்கள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பைபிள் மாதிரி இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பைபிள் வந்து, இந்துக்களுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீதை மாதிரி, இஸ்லாமியருக்கு ஒரு குர்ஆன் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ் தேசிய ஒரு புனித நூல் மாதிரி தான் இருக்குது அந்த வரைவறிக்கை. நான் பார்த்தேன், புரட்டினேன், இன்னும் கூட முழுசாக படித்து முடிக்கல, ஏன்னா அன்றாட வேலைகள் இருக்கும். அப்போது இதை வந்து நீங்கள் உள்வாங்கி இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படணும்ல. சீமான் வாழ்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா சீமானே வந்து உள்ள விட மாட்டார்ல. சீமான் வாழ்கன்னு சொல்கிறது ஈஸி இல்லைங்களா? ஆனால் நாம் தமிழ் கட்சியோட அந்த தமிழ் தேசியத்தோட அந்த நாம் தமிழ் கட்சி, நான் தமிழ் தேசியத்தை உள்வாங்கிய நாம் தமிழ் கட்சியின் தேர்தல் வரைவு அறிக்கையை வந்து நீங்கள் செயல்படக்கூடிய அந்த செயல்பாட்டு முறைகளெல்லாம் நீங்கள் வந்து இணங்கி செயல்பட முடியுமான்னு ஒன்று இருக்குல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு? இல்லை நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வாழ்க்கை கோஷம் போகிறவங்கள வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ நான் கட்சியில் இல்லாதனால கூடமா நான் உள்வாங்க முடிவு எடுத்திருப்பாரு சார். இதை வந்து அன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் அசிங்கப்படுத்தினப்பே வெளியே வந்திருந்தாருன்னா மக்கள் இல்லை, எனக்கு இதில் வந்து நான் சொன்னால் தவறாக எடுத்துக்கூடாது. காலம் கடந்து வேல்முருகன் வந்து இந்த கூப்பாடு நீங்கள் சொல்லலாம், இதுக்கு முன்னாடி பேசுனீங்க செய்யலாம். எப்போ நீங்கள் நெருக்கடி கொடுத்துருக்கணும்?
நீங்கள் சொல்லலாம், நான் சட்டசபையில் நான் பேசியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இது பண்ணேன். ஆனால் நெருக்கடின்றது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் வந்து நீங்கள் நெருக்கடி கொடுக்கறதுக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து எனக்கு வந்து நீங்கள் முதலே நீங்கள் செஞ்சுருக்கணும். அதை நீங்கள் கூட்டணி இருக்குது கூட்டணி இல்லைன்றதெல்லாம் வேற, அப்படிங்க சொல்லுது. இப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, பரவாயில்ல மக்கள் மத்தியில் பேசும்போது இவர் வந்து 2 சீட்டு கேட்டாருங்க, 4 சீட்டு கேட்டாருங்க, அந்த சீட்டை வந்து இவங்க வந்து ஒத்துக்கலைங்க, இவங்க கேட்குற தொகுதியை வந்து கொடுக்கலங்க, அவங்க ஒன்று தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, இவர் கேட்குற அந்த ஒன்று கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே போட்டிட்ட பண்ருட்டி தொகுதி கிடையாது, வேறு தொகுதின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசிய பிரச்சனைகள்லாம் கையில் எடுக்கிறாரு, ஈழத்தமிழ் பிரச்சனை கையில் எடுக்கிறாரு, அகதிகள் பிரச்சனை கையில் எடுக்கிறாருன்ற மாதிரி ஒரு டாக் ஓடுது. டாக் ஓடுறதை நான் சொல்கிறேன். இதுக்கு அவசியம் இல்லை. இப்போ சீமானை சொல்ல முடியுமா அந்த மாதிரி? கூட்டணிக்கு போகிறாரு போல, வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தாங்க இவர் வந்து ஈழத்தை பற்றி பேசுகிறாரு, தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. சொல்லுங்கள், சீமானை சொல்ல முடியுமா? இல்லை சீமான் தம்பிகளை யாராவது சொல்ல முடியுமா? நாம் தமிழர் கட்சியை சொல்ல முடியுமா? தேர்தல் நேரத்தில் மட்டும்தாங்க இவர் வந்து இதை செய்கிறாரு. அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேல்முருகன் வந்து சட்டசபைக்கு உள்ளே போயிட்டு பல தடவை வந்து பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ வெளியே வந்துட்டு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 கட்சிகள் இருக்குமா. ஒன்று விசிகாவும், இன்னொன்று வந்து அதான் டிவிக்கு தாவாக்கா. இந்த 2 கட்சிகளுமே வந்து கூட்டணி விட்டு வெளியே வரணும்னா எப்போ வந்து வந்திருக்கணும். ஆனால் கூட்டணியில் இணக்கமாக இருந்தீங்கன்னா சகிப்புத்தன்மையோடு நீங்கள் இருந்தீங்கன்னு கூட நம்ம புரிஞ்சிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து கொடுக்குற ஒரு நெருக்கடி இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் திமுக ஆதரவாக பேசுகிறேன்னு நினச்சிட போகிறீங்க நீங்கள். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பம் அது மாதிரி ஆயிடும். கண்டிப்பா சார். சார், இன்னொன்று, சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. முருகரின் வேலோட தலையில தலப்பா கட்டி இப்படி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ வந்து ஒவ்வொரு அந்த பிரச்சாரத்திலும் 2 காணொளிகள், நான் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேன், குறிப்பாக இப்ப கல்வினா கல்வி சம்பந்தப்பட்டு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இப்படின்னு ஆட்சி வரையறை புக்ல இருக்க மொத்தத்தையும் மக்களிடம் நான் திரையிட்டு காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன்றாங்க. இது வந்து மக்களிடம் போய் சேருமா? விழிப்புணர்வு அடைவாங்களா? கண்டிப்பா சேரணும். கண்டிப்பா போய் சேர்ந்துச்சுன்னா விழிப்புணர்வு அடைஞ்சிடுவாங்க. இப்போ நான் நேற்று கூட ஒரு தடவை ஒருத்தட்ட பேசுவோம் சொன்னேன், நாம் தமிழர் கட்சியில் வந்து நீங்கள் வந்து ஒரு அட்டையை வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை, உறுப்பினர் ஆகி அட்டையை வாங்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அல்லது தமிழ் தேசியத்தை நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரவு, நான் இவ்வளோ கூட சொல்லிடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். இன்றைக்கி தமிழ் தேசியத்தை வந்து ஒரு கட்சியாக முன்னெடுத்து அந்த தமிழ் தேசிய கொள்கைகள் வந்து ஒரு கட்சி கொள்கையாக முன்னெடுத்து செயல்படுத்துறது நாம் தமிழர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. லெட்டர் பேடில் இருக்குது, பேரளவுக்கு இருக்குது, சரிங்களா? அந்த லெட்டர் பேர் கட்சிகள் கூட சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியோட இணைஞ்சு தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சொல்ல முடியும், களஞ்சியத்தை கூட சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 2 பேர் சொன்னால் களஞ்சியத்தை கூட சொல்ல முடியும். அப்போது முழுக்க எனக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒரு கட்சியாக செயல்படுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேர் வரைக்கும் சும்மா அப்படி வச்சுக்கிட்டு பேரளவுக்கு வைக்காமல் நிறைய சொல்ல முடியாதுனால நான் சொன்னால் அது நம்ம நண்பர்கள் தான், அது காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கட்சியாக வந்து செயல்படுத்துறதுக்கு துணியோடு செயல்படுத்துறது ஒரு நாம் தமிழர் மட்டும்தான், சீமான் மட்டும்தான். அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி மற்ற கட்சிகள் மாதிரி வாங்கிக்கிட்டு இல்லை ஆன்லைனில் மெம்பர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி பதிவிறக்கம் பண்ணி வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா நக்கி பார்த்துக்கலாம் பிரயோஜனமே கிடையாது. நம்ம தப்பாக பேசணும்னு நினச்சிடுங்க, இருக்கிறத நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் மெம்பர் ஆகி ஒரு கார்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறீங்கனாலே நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து சார்ந்தவராக இருப்பீங்கன்றது ஒரு ஸ்ட்ராங் ஒரு இவங்க குத்துறாங்களோ இல்லையோ அது மற்ற கட்சிகள் திராவிட கட்சிகள் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் முத்திரை குத்திடுவாங்க. தமிழ் தேசியம் நீங்கள் பேசினாலும் அடுத்த பார்வை வந்து அதுக்கு யார் காரணம்? தமிழ் தேசியம் நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா இவர் நாம் தமிழர் கட்சிப்பா இப்போ என்ன அப்படி தானே சொல்கிறாங்க. நான் மெம்பரா கட்சியில் இல்லை, உறுப்பினர் அட்டை தான் எதுவும் வாங்கலை. ஆனால் நான் தமிழ் தேசியத்தை வந்து நான் வந்து என்னுடைய குரலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்துக்காக நான் குரல் கொடுக்கும்போது அப்போ என்ன வந்து கேட்டால் இவர் வந்து சீமான் ஆதரவாளர், இவர் வந்து நாம் தமிழ் கட்சின்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு தீவிரவாத இயக்கமாக இருந்தால் தான் நான் வந்து ஐயோ எதுக்குன்னு சொல்லணும், சரிங்களா? அந்த தீவிரவாதம் கூட எதுக்குன்றதுலாம் ஒரு கேள்வி இருக்குது, நம்ம அதுக்குள்ளே ஆழமாக போக வேண்டாம். ஆனால் இங்கே வந்து மற்ற கட்சிகளை காட்டிலும் இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எளிதாக வந்து அந்த தமிழ் தேசிய கருத்துக்களை நாம் தமிழர் கொடுக்குற அந்த தேர்தல் வரைவு அறிக்கைகளை உள்வாங்க முடியும். உள்வாங்கணும்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, கண்ணதாசன் புத்தகமோ அல்லது வேறு ஏதோ ஒரு கதை புத்தகமோ நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த உள்வாங்கி படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல நீங்கள் அடாப்ட் ஆகணும், அது ஐக்கியமாகணும். ஐக்கியமானா தான் நீங்கள் அதில் இருக்கிற கருத்தை எடுக்க முடியும். ஐக்கியம் இல்லாமல் இப்போ பல பேர் ஏன் உளறான், இது நடக்காது, இது சாத்தியம் இல்லை, இது நடக்காது, இது முடியாது, கிடையாது எல்லாம் பேசியிருக்கிறான். அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னா அவன் உள்ளே வரல. உள்ளே வராமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த ஒரு திரைப்படமே பார்த்தா கூட அந்த கதைக்குள்ளே வந்தால் தானே வந்து புரியும்.
ஒரு பக்கம் பாப்கார்ன் மென்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாப்கார்ன் டேஸ்ட்டை பார்ப்பீங்களா, படத்தை பார்ப்பீங்களா? நான் எளிய மக்களுக்கு புரியுற வகையில் சொல்கிறேன். நான் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சீரியஸாக உட்காந்து பார்த்தா தான் முடியும். அது மாதிரி என்ன 456 பக்கத்தை நீங்கள் வந்து வேகமாக நீங்கள் வந்து கதையை புரட்டுற மாதிரி ஏதோ நீங்கள் வந்து ஒரு நாவலை படிக்கிற மாதிரி வந்து புரட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கதைக்குள்ளே நீங்கள் வரணும், அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் புரியும். அப்போது இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா? இப்போ ஒரு பாட்டு படிச்சிட்டோம், இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா? சாத்தியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படி யோசிச்சு பாதிக்கனா ஒன்று. அதாவது அதுதான் பாசிட்டிவ்ன்றதான். நான் நேர்மறையாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா முடியும். நீங்கள் ஆரம்பமே முடிவு பண்ணிட்டீங்க இது எல்லாம் வந்து கதைக்காகாதுங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தமிழ் தேசியத்தை நீங்கள் வந்து நேசிக்கணும். தமிழ் தேசியத்தை உள்வாங்கினா தான் இந்த நாம் தமிழ் இந்த தேர்தல் வரைவு அறிக்கைக்குள்ளே நீங்கள் உள்ளே வர முடியும். கேட் அது. அந்த கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு நாம் தமிழ்ன்றது ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அங்கே தமிழ் தேசியன்றத கேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா தான் அது உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன எதுன்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். கண்டிப்பா சார். இன்னொன்று காரைக்குடி அப்படின்னு எடுத்துட்டா சீமானுக்கு 100% வெற்றி உறுதின்னு நீங்க தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய இப்ப டிவிக்கு நபர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அங்க இருக்க டாக்டர் பிரபு வந்து களப்பணி நிறைய செய்யறாரு, சோ வந்து சீமான விரைவில் முறியடிப்பாரு பாருங்க அப்படின்னு சவால்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அவன் வந்து ஒரு டான்ஸ் பேர் களம் அப்படிதான் சொல்லுங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு, கோபமா இருக்கு எனக்கு. அவன் யார் தெரியுமா? அவன் வந்து இந்த ரீல் பொண்ணு தெரியுற பையன். அவன் இன்ஸ்டாகிராம் நீ பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த பல் டாக்டர் நீங்க சொல்றீங்க. அவன் வந்து அவன் ஒரு பைத்தியமா. அவன் ஒரு காட்சி நான் சொல்லட்டுமா? நீங்க தயவுசெய்து நீங்க சீமானுக்கு துரதிருஷ்டமே என்ன தெரியுங்களா? இது காரைக்குடியில் நிக்கிறது கிடையாது. இது இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் போட்டியாளராக வராம பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் நான். இது சீமான் அவர்களுக்கு துரதிருஷ்டம் என்னன்னா, இது மாதிரியாலாம் எதிர்த்து போட்டிட வேண்டியதாக இருக்கு பாருங்க. இவன் வந்து ஒரு ரீல் பண்ணமா? அவன் ரீல் பண்ண அந்த ஒரு காணொலி எடுத்து வேணா இருந்தால் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஒரு நாகப்பழம் விற்கிற அந்த பையன் பார்த்தீங்களா இல்லையா? அது 100 ரூபா தாள் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் கூட ஒரு 10 தற்கொலைகள் இருக்கும், அதுங்களை கூட்டிகிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரோடோட திரிடுவாங்க. இது ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா? வந்து இந்த நாடோடி தானே அது ஒரு படம், உடனே கட் அவுட் வச்சுருவானுங்களா? நாடோடி படம் தானே அது. இவர் நம்ம தம்பி இவர் நடிப்பார்ல, சசி நடிப்பார் பாருங்க. அதுதான் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மாதிரி ஆளுமாவன் உண்மை. அது அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மருத்துவர், கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை தெளித்து விட்டுட்டு நான் வந்து இதை பண்ணுறேன்னு சொல்லி அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் விஜயோட எல்லா மாநாட்டிலையும் அவன் இருப்பான், சரிங்களா? அவன் வந்து ஒரு 10 பேரை வச்சுட்டு ரீல் போட்டு இன்ஸ்டாவில் தான் ப்ராப்ளமே தவிர சீமான் கிட்டலாம் நெருங்கவே முடியாது. நீங்கள் வேணா பாருங்க, சீமான் வெற்றி உறுதி. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மனமாச்சரியமும் கிடையாது. சீமான் ஏன்னா அங்கே வந்து களத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 முனை போட்டின்னு வேறு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ 4 முனை தாண்டி இப்போ 5 முனை ஆயிடுச்சு. வாக்குகள் என்ன வேணால் வந்து எந்த மூளைக்கு வேணாலும் செதறட்டும், ஆனால் சீமானுக்கு விழக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் விழும். கண்டிப்பாக வந்து காரைக்குடி வந்து வந்து வில்முனர் காலையில் கூட ஒரு இது பார்த்தேன், ஒரு செய்தி பார்த்தேன். இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் தான் வந்து அங்கே முன்னிலையில் இருக்கிறாரு, புரியுதுங்களா? ரெண்டாவது அவர் பிறந்த இளையான்குடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த சிவகங்கை மாவட்டம் சொந்த மாவட்டன்றது மிகப்பெரிய பலம். நீங்கள் 1000 நீங்கள் சொன்னாலும் ஒன்று சொல்கிறேன் தங்கச்சி, வாக்களிக்கும் போது மக்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்ப்போம், இவர் நம்ம ஊரான்றது அது இயல்பாக வந்துடும். எல்லாருக்கும் உண்டு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் நம்ம மாவட்டத்துக்காரரா இவர். இப்போ நீங்கள் வேணா பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து ஆர்கே நகரில் போய் போட்டிடுறாரு டிவிக்கெல்லாம் இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த மக்கள் 1000 நீங்கள் சொன்னாலும் கூடனா அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சவங்க இருக்கணும். இப்போ சீமானுக்கு வந்து சிவகங்கையை பற்றி இன்று எடுக்கலாம் தெரியும், உண்மைதானே? நீங்கள் சென்னை கூட கேட்டாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சிவகங்கை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தில் ஏன்னா அவ்வளோ வந்து இவங்க பிறந்து வளர்ந்த அந்த மாவட்டம், அந்த மண்ணுன்னும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீமானுக்கு தான் அங்கே வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்கும். நீங்கள் மற்ற வேட்பாளர் நீங்கள் சொல்லலாம், ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டால் ஒரு கட்சியின் தலைவர், முதல்ல அதை எடுத்துங்க, ஒரு கட்சியின் தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுக்குறவர், பல பிரச்சனைகளுக்கு இதுதான் முக்கியம், ரொம்ப பல மக்கள் பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து வந்து களமாடக்கூடியவர். அவரெல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு பல் டாக்டரோட கொண்டு வந்து, நான் பல் டாக்டர்னா நான் இதுவாக சொல்லலை, அதுலேயும் கூட அவன் வந்து அனுபவசாலியான்னு தெரியல. எல்லாருமே பல் டாக்டரம்மா சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாருமே பல் டாக்டர் இருக்கலாம், ஆனால் அதுலேயும் அனுபவம் வாய்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு சீனியர் டாக்டர்லாம் இருப்பாங்கள்ல, அதில் வந்து அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லலாம். பட் இவன் வந்து பார்த்தோன்னா அந்த வேலையை இவன் செய்திருப்பானான்னு தெரியல, முதல்ல பல் டாக்டர் வேலையை இவன் செஞ்சிருப்பானான்னு தெரியல. ஏன்னா இவன் 3 நேரமாக அந்த கேமரா எடுத்து சுற்றி கிடக்கிறான், அவன் பார்த்து தான் இருக்கிறோம். அதனால்
எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 கேண்டிடேட் கூட வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிறேன், இருக்கிற இந்த 4 கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவதாக கூட ஒரு அணி இருக்குது, வரட்டும். 5 கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் தான் வெற்றி பெறாரு. காரைக்குடியில் நான் தான் முதல் டிக்ளேர் பண்ணி நான் சொல்கிறேன், இந்த முறை வந்து சீமான் வெற்றி உறுதி. சீமான் ஒருவர் வெற்றி பெற்றாலே பார்த்தீங்கன்னா 234 தொகுதியும் வெற்றி பெற்ற மாதிரி தான் நாம் தமிழர்.